நீங்க வெயிட் லாஸ் பண்ணும்போது ஆரம்பத்துல குறையிற வெயிட் ஃபேக் அப்படின்னு நான் சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆனா அதுதான் வந்து என்னன்னா உண்மைங்க. நிறைய பேர் இந்த ஒரு விஷயத்த வந்து என்னன்னா தப்பா புரிஞ்சு அவங்களோட வெயிட் லாஸ் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஆனா ஸ்டார்ட் பண்ற எல்லாருமே வந்து சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்களான்னா கண்டிப்பா வந்து பண்ணல. ஏன் இந்த மாதிரி இனிஷியல் வெயிட் வந்து ஃபேக் அப்படின்றத நான் சொல்றேன் அப்படின்றத இந்த வீடியோல கிளியரா வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பாக்குற நீங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ரெடியா வந்திருக்கேன். நான் சொல்ற விஷயங்கள் நீங்க கேட்டு ஃபாலோ பண்ணீங்கன்னா பர் மந்த்துக்கு 3 to 4 kgs வந்து கேரண்டீடா வந்து என்னால குறைச்சு கொடுக்க முடியும். ஸோ என்னோட ப்ரோக்ராம் நீங்க ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்டடாகவும் சீரியஸாக இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். நீங்க உங்களோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் அப்டேட் பண்ணுங்க, நான் உங்களை கான்டாக்ட் பண்றேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நம்ம சேனலுக்கு வந்து நீங்க வந்திருக்கீங்க, இந்த வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம கீழே இருக்க பிளாக் கலர் சப்ஸ்கிரைப் எடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் எந்த ஒரு வீடியோஸ் போஸ்ட் பண்ணாலுமே நோட்டிபிகேஷன்ஸ் வரும். யாரெல்லாம் வந்து வெயிட் லாஸ் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்களோ இனிஷியல்ல குறையிற வெயிட் வந்து அவங்க நினைச்சுக்கிறது உடம்புல இருக்க ஃபேட்லாம் வந்து என்னன்னா குறையுது அப்படின்னு. நல்லா நீங்க புரிஞ்சுக்கோங்க, ஃபேட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சீக்கிரமா எப்பயுமே வந்து குறையவே குறையாது, லேட்டா வந்து ஆகும். அப்போ ஃபர்ஸ்ட் மந்த்ல ஒரு 5-6 கிலோலாம் வந்து குறையுது, அதெல்லாம் வந்து என்ன அப்படின்ற கேள்வி உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதுல 5-6 கிலோவும் நீங்க நினைக்கிற மாதிரி வந்து ஃபேட்டா வந்து இருக்காது. அதுல மெஜாரிட்டியா என்ன வந்திருக்கும் அப்படின்னா கிளைகோஜனும் வாட்டரும் வந்து இருக்கும். அதுதான் வந்து இனிஷியல்ல அதிகமா வந்து லாஸ் ஆகும். ஏன் வந்து ஃபேட் வந்து அதிகமா லாஸ் ஆகாம கிளைகோஜன் எல்லாமே வந்து இனிஷியல்ல அதிகமா லாஸ் ஆகுது அப்படின்ற கேள்வி கூட உங்களுக்கு வந்து இருக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஃபேட் வந்து நம்ம உடம்புல குறையறதுக்கு டைம் ஆகும், சீக்கிரமாலாம் வந்து குறையாது. ஆனா கிளைகோஜனும் வாட்டரும் அந்த மாதிரி வந்து கிடையாது. நம்ம ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து எந்த மாதிரி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் கிளைகோஜன் ஸ்டோரேஜும் வாட்டர் ஸ்டோரேஜும் வந்து இருக்கும். புரியலையே கோச் அப்படின்னா, இப்போ ஒரு பர்சன் டெய்லி பேசிஸ்ல அவங்க ஸ்வீட் சாப்பிட்டாலும் சரி, இல்ல கார்போஹைட்ரேட் கண்டென்ட் எது சாப்பிட்டாலும் சரி, அது ரைஸா இருக்கலாம், இல்ல கோதுமையா வந்து இருக்கலாம், இல்ல ராகி, இந்த மாதிரி எதை அவங்க சாப்பிட்டாலும் இது எல்லாத்துலயுமே வந்து கார்போஹைட்ரேட் வந்து இருக்கும். இது அவங்க நிறைய சாப்பிட்றாங்க அப்படின்னா அவங்க பாடியில வந்து இந்த கார்போஹைட்ரேட் குளுக்கோஸா வந்து யூஸ் வந்து ஆகிட்டு அதிகமா இருக்க குளுக்கோஸ் வந்து கிளைகோஜனா வந்து ஸ்டோர் வந்து ஆகும். எப்பப்பெல்லாம் நம்ம பாடியில வந்து கிளைகோஜன் ஸ்டோர் ஆகுதோ அது ஸ்டோர் ஆகும் போது அது கூடவே வந்து வாட்டரும் வந்து ஸ்டோர் ஆகும். இதனாலதான் கிளைகோஜன் ஸ்டோரேஜும் வாட்டர் ஸ்டோரேஜும் வந்து அதிகமா வந்திருக்கும். இது ஒவ்வொரு பர்சனை பொறுத்து வந்து மாறும். ஒரு உதாரணத்துக்கு 2 பர்சனை வந்து நம்ம எடுத்துப்போம். 2 பேருமே வந்து 10 கிலோ வந்து குறைக்கணும். ஒரு பர்சனுக்கு ஃபேட் வந்து அதிகமா இருக்கு, இன்னொரு பர்சனுக்கு வந்து ஃபேட் வந்து கம்மியா இருக்கு. அதாவது நல்லா நீங்க புரிஞ்சுக்கோங்க, நீங்க அதிகமான வெயிட் இருந்தாலே ஃபேட் வந்து அதிகமா இருக்கும் அப்படின்றதெல்லாம் எதுவுமே வந்து சொல்ல முடியாது. மேபி மசிலா கூட வந்து இருக்கலாம். மசில் வெயிட்டா இருந்துச்சு அப்படின்னா தப்பு வந்து கிடையாது, ஃபேட் வெயிட்டா இருந்தா மட்டும் தான் அது தப்பு. அப்ப எந்த பர்சனுக்கு ஃபேட் வந்து அதிகமா இருக்கோ அவங்களுக்கு வெயிட் வந்து குறையிறது ஸ்லோவா தான் வந்து இருக்கும். ஃபேட் யாருக்கு கம்மியா இருக்கோ அவங்கள விட. ஏன்னா யாருக்கு வந்து ஃபேட் அதிகமா இருக்கோ அவங்க பாடியில கிளைகோஜனும் வாட்டரோட கண்டென்ட்டும் வந்து கம்மியா வந்து இருக்கும். யாருக்கு வந்து ஃபேட் கம்மியா இருக்கோ அவங்களோட பாடியில கிளைகோஜனும் வாட்டரும் வந்து அதிகமா வந்து இருக்கலாம். அதனாலதான் 2 பேருக்குமே வந்து 10 கிலோ அதிகமா வந்திருக்கு. இதை எதை வச்சு ரஃபா நான் சொல்றேன்னா, 10 கிலோ அதிகமா இருக்காங்க, ஆனா ஒரு பர்சனுக்கு ஃபேட் அதிகமா இருக்கு, சிலருக்கு வந்து கம்மியா இருக்குன்னா அப்ப அதிகமா இருக்க வெயிட் வந்து கண்டிப்பா கிளைகோஜனும் வாட்டரும் வந்து இருக்கும். அப்ப இவங்க 2 பேரோட வெயிட் லாஸ் ப்ராசஸ் வந்து ஒரே மாதிரி இருக்குமானா கண்டிப்பா வந்து இருக்காது. ஒருத்தருக்கு அதிகமா வந்து குறையிற மாதிரி இருக்கும், ஒருத்தருக்கு கம்மியா வந்து குறையிற மாதிரி இருக்கும். சோ உங்க எல்லாருக்குமே ஃபைனலா நான் இன்னொரு விஷயம் வந்து சொல்ல வரேன் அப்படின்னா, எப்பயுமே இனிஷியல் வெயிட்டை வந்து நீங்க பெருசா வந்து கன்சிடர் வந்து பண்ணாதீங்க. செகண்ட் மந்த், தேர்ட் மந்த்ல தான் வந்து ஒரு ரியல் கேமே வந்து இருக்கு. சோ கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட வெயிட் வந்து உங்களால ரெடியூஸ் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க, உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதனா ஃபிட்னஸ், நியூட்ரிஷன் இது ரிலேட்டடா வந்து கொஸ்டின்ஸ் எதனா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாகிராமிங் மெசேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோட மிஷன் வந்து 2030 1 lakh ஃபேமிலி வந்து ஹெல்த்தியாகவும் ஃபிட்டாகவும் அவங்க ஃபேமிலிக்கும் ஒரு வெல்னஸ் கோச்சா வந்து இருக்கணும் அப்படின்றது தான். அதுல நீங்களும் உங்களோட ஃபேமிலி மெம்பர் இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து இருக்கலாம். ஸோ எல்லாருமே ஹெல்த்தியா இருங்க, ஹாப்பியா இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.